Hello guys, welcome back to my channel RB43. அப்போ நம்ம இன்றைக்கி போகிறது வந்து ஒரு சோலோ ட்ரைவ். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான். எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது. ஸோ உங்களையும் கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்குமே தான் உங்களையும் கூட்டிகிட்டு வர்றேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம டயர் ரொட்டேஷனில் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அதெல்லாம் பார்க்கலன்னா மேலே ஐக்கனில் கொடுக்குற போய் பாருங்கள். நம்ம கார் பார்த்திங்கன்னா நின்றுருக்கு. உள்ள யாரும் இல்லை, சோலோ ட்ரைவ் தான். ஒரு மெலோடி சாங் நல்லாயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நம்ம விவேக் வந்து அவனோட பைக்கு வந்து ஒரு சின்ன ஜெனரல் செக்அப் பண்ணலான்னு சொல்லிட்டு கீழே கொண்டு வந்து கொடுத்துருக்கான், அவனோட தண்டர்பர்ட் 350X. ஸோ பிஃபோர் நம்ம வந்து டூர் கிளம்புறதுக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணால் கொஞ்சம் சேஃப் ஜோன் தான். ஸோ அதனால் போகும்போது அவனையும் பார்த்துட்டு போயிடலாம். வண்டியை ஓட்டிக்கிட்டே பேசலாமா? வாங்க. வெயில் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏசி போட்டால் ஏசிலேயே தான் இருக்கணும். ஃபுல்லாக போயிட்டு வர்ற வரைக்கும் ஏசிலேயே தான் இருக்கணும். சப்போஸ் எங்கேயாவது நிப்பாட்டிட்டு இறங்கி நீங்கள் வெயிலில் நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டேக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. எனக்கு வரும் அடிக்கடி. டப்புன்னு அந்த கிளைமேட் மாறுறதுனால எனக்கு வரும். கண்ணாடியெல்லாம் ஏற்றிட்டு ஏசி போடக்கூடாது ஸ்டார்டிங். ஏன்னா நம்ம இப்போ வந்து நல்ல வெயிலுங்கிறதுனால உள்ள சூடாக தான் இருக்கும். ஸோ ஏசி போட்டுட்டு விண்டோவில் இறக்கி விட்ருங்க. பேக் விண்டோ பரவாயில்ல, ஃப்ரண்ட் 2 விண்டோவை இறக்கி விட்ருங்க. கொஞ்சம் அந்த கூலிங் ஜென்ரேட் ஆகிட்டும். அண்ட் தென் நீங்கள் வந்து விண்டோ ஏற்றிக்கலாம். அப்போது கரெக்டாக மெயின்டைன் ஆயிரும். ஆக்சுவலாக நம்ம அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம். ஸோ அடிவாரத்தில் நின்று தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இன்ட்ரோ வீடியோவை கொடுத்தேன். அடிவாரத்தில் தான் எல்லோரும் நல்லா அழுத்தலாம்னு சொல்லிட்டு அழுத்துவாங்க. ஆக்சுவலாக அது அழுத்தக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சைடும் ஃபாரஸ்ட். உங்கள் பேக் சைடு பார்த்தா தெரியும், இந்த 2 சைடும் ஃபாரஸ்ட் தான். ஸோ மான் இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸ் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீட் லிமிட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டுறது நல்லது. நான் இன்னொரு வீடியோலையும் சொல்லியிருந்திருப்பேன், நம்ம எங்கே கிளம்புறதா இருந்தாலும் டைமை பிடிச்சிட்டு கிளம்பாதீங்க. ரொம்ப ரொம்ப ஏர்லியாக கிளம்பிடுங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக எனக்கு எந்த ஒரு ஒர்க்கும் இல்லை. கோயம்புத்தூர் போயிட்டு எனக்கு சின்ன ஒர்க் இருக்குது, அவ்வளோதான். அது கூட ஈவினிங் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. ஸோ ஒர்க் முடிச்சுட்டு நேரம் நம்ம வீட்டுக்கு வந்தோன்னே வேலையே முடிஞ்சிச்சு. ஒரு ஒர்க்கும் இல்லை எனக்கு வேறு. ஸோ அதனால் மெதுவாக போயிட்டு மெதுவாக வரலாம். அப்படி நம்ம எம்ஆர் மோட்டார்ஸ்க்கு வந்துட்டோம். இங்கே தான் விவேக் வந்திருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கிராஷ் இன்டர்செப்டர் நின்றுருக்கு. ஸோ நம்ம விவேக்கை கூப்பிடலாம். நம்ம விவேக் கூப்பிட்டோம். விவேக் வந்து டயரு பேக் டயர் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு டயரும் மாற்ற போகிறான். ஸோ டயர் வந்து வாங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி வர சொல்லியிருக்கான். ஸோ கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஏதோ டயர் ஷாப் அவன் ஃப்ரெண்ட் ஷாப்பில் நின்றுட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்னான். டயர் போயிடுச்சு. ஆக்சுவலாக நானும் அன்றைக்கி சொன்னேன், இந்த 1000 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆயிருமான்னு கேட்டேன். கரெக்டாக டயர் மாற்றிட்டான். நல்ல வேலை, இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. ஏன்னு தெரியல, எல்லா வண்டியிலையும் முதல்ல போகிறது வந்து ரியர் டயர் தான். ஸோ நம்ம இன்டர்செப்டர்லையும் போனது முதல்ல ரியர் டயர் தான், இதுலேயும் நம்ம முதல்ல போகிறது ரியர் டயர் தான். ஸோ அவன் ஸ்டாக் சைஸே தான் மாற்றுறான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னென்னு. இவ்வளோ தூரமாக வந்திருக்கான். இந்தியன் ஆயிலுக்கு முன்னாடி அங்கே இன்னும் போகணும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கஜ 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 கஜான்னு டிராஃபிக். நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இங்கே இந்த ஏரியாவில். மெயினாக நோ ஹெல்மெட்ஸ், ராங் வே, என்ன வேணால் பண்ணலாம் இங்கே. ஏய் எவ்வளோ பிஸியா? பிஸியெல்லாம் இல்லை, சும்மா வந்தேன் அப்படியே பார்த்தீங்கன்னா. எங்கே கோயம்புத்தூர்? கோயம்புத்தூர். எல்லாம் நின்றுருக்கீங்க? சும்மா கரெக்டாக வந்தேன், கடைக்கு வந்து என்ன பார்த்தேன். vlog போயிட்டு இருக்காங்க. போயிட்டு டேய் நான் கிளம்புறேன். அவன் வர சொல்கிறான். டைம் ஆயிடுச்சாமா? ஆமாம், டயர் வந்து வாங்கி இருக்குடா. ஏய் ஊராடா மச்சி. எது என்னது ஜூஸ்ல குடிச்ச மாட்டிக்கு வந்துட்டு. ஆமா கீழே இப்போ டீ குடி வாங்கி தரல மச்சி. அப்படியா? கேக் குடி இப்போ நானே கேட்டேன். நீ தான் வாங்கி கொடுக்கணும். ஆக்சுவலா அவன் டயர் ஸ்பான்சர் பண்றாருல. ஸ்பான்சர்? ஆமாமா ஸ்பான்சர் தான். நான் டீ வாங்கி தரேன். அப்போ ஸ்பான்சர். ஆக்சுவலா வீடியோ போயிட்டு இருக்கு தெரியுதா? இல்ல ரெக்கார்ட் தான. ஓகே அபி பாய், டேக் கேர். சரி மச்சி, ஓகே ஒருமால் வாங்கிக்கிறேன் ஜி. சரி மச்சி, ஓகே மச்சி, பை பை பை. டயர்ல எப்படி நான் டயர் மாத்தி கிளம்பிடுறேன். அப்ப வந்துடுறேன் என் கூட.
வண்டிக்கு நிப்பாட்டிட்டு வந்துரு. இல்ல நான் டயர் மாத்தி போயிட்டு வாங்கிட்டு வந்து. நீ போயிட்டு வா நீ வாயை கழுவாத போ கிளம்பு. சரி ஜி. சரி. ஸோ விவேக் டயர் மாற்றிடுவான். ரிட்டர்ன் வரும்போது அவனோட பழைய டயரை நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அவன் வரல, ஆக்சுவலாக அவனுக்கு மேலே ஒர்க் இருக்குது. ஸோ டயர் மாற்றிட்டு அவன் கிளம்பிடுவான். நான் முதல்ல போய் என் ஒர்க்கை முடிச்சிடுறேன். ஏன்னா நான் vlog பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப டிலே ஆயிரும். ஒரு அழுத்திட்டு போய் என் ஒர்க்கை முடிச்சிடுறேன். அண்ட் தென் நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். அப்படி நம்ம வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா KFCயில் இருக்கேன். பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் the time is 4. ஸோ சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோன்னு கரெக்டாக இருக்கும். நம்ம ஆர்டர் வந்துருச்சு. ஆக்சுவலாக என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா, நம்ம மத்தியானங்கிறதுனால கொஞ்சம் சாப்பாடு சாப்பிட்லன்னா நல்லா இருக்குது. அதனால் ஒரு ரைஸ் சொல்லியிருக்கேன். ரைஸ் இந்த சென்ஸ் அவங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சம்திங் கொடுப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், லார்ஜ் பெப்சி சொல்லியிருக்கேன், ஏன்னா நமக்கு யூஸ் ஆகும். அண்ட் 2 பீஸ் ஆஃப் விங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம ஆர்டர். இன்றைக்கி வெனஸ்டேங்கிறதுனால ப்ரைஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு தான் கிடச்சிது. அதனால தான், ஏன்னா வெனஸ்டே ஆஃபர் எப்பவுமே இருக்கும் KFCயில். ஸோ சாப்பிட்டுட்டு அண்ட் தென் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ கைஸ், நம்ம KFC சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என்னோட சின்ன ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெவி டிராஃபிக். நான் the time is 6. இந்த எலவேடுத்த பிரிட்ஜு ரொம்ப வருஷமாக கட்டிகிட்டு இருக்கானுங்க, இன்னும் முடிய மாட்டேங்குது. இங்கே இருந்து ஸ்டார்ட் ஆகுங்க, கிட்டத்தட்ட அந்த துடிலூர் தாண்டுற வரைக்கும் இதே மாதிரி தான். நகர்ந்து போகிறதுக்குள்ள, அதாவது ஒரு நைட்டு 12 மணிக்கு மேலே போனோன்னா 10 minutes இது கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் ஆயிருங்க இது கிராஸ் பண்ணுறதுக்கு. பார்த்தீங்களா, ஊர்வலம் தான். ஒரு டூர் கிளம்புறோம், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அதுக்கு சின்ன ப்ரிப்ரேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதில் ஒன்று மெயினாக நம்ம வீல் பேலன்சிங் அண்ட் ஸ்போக்கு டைட் பண்ணும். ஸோ ஸ்போக் டைட் இல்லைனாலும் ஹை ஸ்பீட்ஸில் வாபிள் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது இப்போ தான் அந்த ஸ்போக் டைட் பண்ண அந்த அண்ணா சொல்கிறாரு. ஸோ ஸ்போக் வீலை நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க லாங் டிரைவ் போகிறதா இருந்தால். ஸோ 18,000 ஓடிடுச்சு நம்ம இன்டர்செப்டர். ஸோ 18,000 ஓடிடுச்சுங்களா, அப்போ கண்டிப்பாக டைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கழட்டி ஒரு டைம் டைட் வைக்க சொல்லிட்டேன். ஆனால் அவர் செக் பண்ணும்போது ஃபுல் லூஸில் இருக்குதாமா. அதுவும் எஸ்பெஷலி பேக் டயர் ரொம்ப லூஸில் இருக்குதாமா. ஸோ தயவு செஞ்சு 15,000 kilometers ஒன்ஸ் ஸ்போக் கொஞ்சம் டைட் பண்ணிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸ்போக் கண்டிப்பாக லூஸ் ஆகும். ஆக்சுவலாக கோப்ரோவில் தான் இன்னைக்கு எடுக்கிற வீடியோ ஃபுல்லாக கோப்ரோவில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கோப்ரோ தான் செட்டப் பண்ணிட்டு வந்தேன். எல்லாமே செட்டப் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டில் தெரியுதா, லோ பேட்ரி ஆஃப் ஆயிடுச்சு. சார்ஜ் போட மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக இருட்டிருச்சு. கிளைமேட்டும் கொஞ்சம் மிஸ்டியாகவும் லைட்டு ட்ரிஸ்லிங்காகவும் போயிட்டுருக்கு. இங்கே கட் பண்ணிடுறேன். நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்ப்போம். ஸோ காய்ஸ், டுடே இஸ் த நெக்ஸ்ட் டே அண்ட் கிளைமேட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கின்னு பார்த்து ஃபுல்லாக மழைன்னா ட்ரிஸ்லிங் தான். நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒர்க் ஷாப் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஜென்ரல் செக்கப் பைக் அங்கே இருக்குது, ஜென்ரல் செக்கப். ஸோ வீல் டைட்டிங், செயின் டைட்டிங் அண்ட் மிரர் டைட்டிங், அட்ஜஸ்ட்மெண்ட், கிளச் கேபிள் இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, பிரேக் பேட் கரெக்டாக இருக்கா, எல்லாமே ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். நம்ம பேக்கிங் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பேக்கிங் பண்ணணும் அண்ட் ஏர் செக் பண்ணணும், நிறைய வேலை இருக்குது. கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காய்ஸ், எங்கேயும் நிறுத்தி vlog எடுக்க முடியல, மழை நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் டக்குன்னு வீட்டுக்கே வந்துட்டேன். இப்போ நம்ம பேக்கிங் எல்லாமே செட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா டெயில் பேக் இதுக்குள்ளே தான் நம்ம இதெல்லாமே போட போகிறோம். இது கிடையாது, இதெல்லாம். ஸோ என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம வாட்டர் ப்ரூஃப் கவர் வர்றதுனால ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட் எடுத்திருக்கேன், அதுவும் இதுக்குள்ளே வச்சுருவேன். லோக்கல் யூஸ்க்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பீச் சைடெலாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்க்கலா. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர் ட்ரிவாண்ட்ரம். ஸோ வர்க்கலாவுக்கு தான் போகிறோம். பீச் சைடு தான், ஏன்னா ஹில்ஸ்லேயே இருந்து மறுபடியும் ஹில்ஸ் வேணான்னு சொல்லி பீச் சைட்டுக்கு போகிறோம்.
அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹெல்மெட், ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட். இது பார்த்தீங்கன்னா என்னோடய டேங்க் பேக்குள்ளே வந்து அந்த கேஜெட்ஸ் எல்லாம் வச்சுருவேன். லைக் கோப்ரோ கவர், சானிடைசர், செயின் லூப் அண்ட் கோப்ரோ ட்ரைபோர்ட் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அண்ட் இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சி கார்ட். ஸோ இது நான் போகும்போது ட்ரை பண்ணிடுவேன். அண்ட் இது வந்து எதுக்கும் சேஃப்டி பர்பஸ் இருக்கட்டும், ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் நான் மெயின் பேக்குள்ளே போட்டுருவேன். அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு ஜஸ்ட் 3 days ட்ரிப், அதனால் பெருசாக ஒன்றும் தேவையில்லை. சின்ன சோப் போதும், சின்ன பேஸ்ட் போதும். அண்ட் டவல், மெயின் விஷயம் டவல் அண்ட் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அங்கே இருக்குது. க்ராக்ஸ் ஒன்று எடுத்துருவேன் எக்ஸ்ட்ரா, அங்கே லோக்கல் போகும்போது பூட்டெல்லாம் போட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு க்ராக்ஸ் எடுத்துருவேன். ஸோ அது மிஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்து வைக்கணும். அப்படியே நம்ம பைக்குக்கு பார்த்திங்கன்னா நைட்ரஜன் எல்லாமே டாப்அப் பண்ணியாச்சு. ஃபியூல் வந்து ஃபுல் பண்ணல, ஏன்னா இங்கே ரேட் ஜாஸ்தி. மேபி போகிற வழியில் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு ஆஃப் டேங்க் தான் அடிச்சிருக்கேன். பைக் எல்லாமே பக்கா, ஜென்ரல் செக்கப் எல்லாமே பண்ணியாச்சு. நான் மட்டும் இல்லை, எல்லோரும் பண்ணியாச்சு. ஸோ நோ இஷ்யூஸ், எல்லாமே செட். பாய். நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் 5 o'clock கிளம்பணும். ஸோ நான் இன்னும் குளிக்கலை. போய் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டக்குன்னு தூங்கிடுவேன். வெயிட்டிங் ஃபார் த ரைட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. until then, bye. Love you guys.